ஸோ எஸ் நம்ம கிட்ட இன்னைக்கு ஹுண்டாயோட i20 இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேட்ச்பேக்னா நான் இது சொல்லுவேன். ஸோ இந்த மாடல்ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த ஓல்டு எதுக்கு ரிவ்யூ பண்றோம்ட்டு நான் டிரைவிங்ல சொல்றேன். ஸோ இந்த காரோட ஹேண்ட்லிங், ஸ்டெபிலிட்டி, மைலேஜ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஜின் பேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ ரொம்ப காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட்லியான இன்ஜின் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஹேண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இன்ஜின் பே பேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பில்ட் குவாலிட்டி நம்ம சொல்ல வேணாம், ஹுண்டாயில எப்பவுமே சூப்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ பானட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஹாலோஜன் செட்டப் தான் ப்ளஸ் எல்லாமே. ஸோ கீழே வந்து ஒரு ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, அது எல்இடி. மற்ற எல்லாமே இங்கே வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே பியானோ பிளாக்ல சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட லுக்கிங்கே சூப்பராக எடுத்து கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் இங்கே ஒரு பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட சைடில் நம்ம அப்படியே வந்தோம்னா இது அலாய்ஸ் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் தான். பட் ஹுண்டாய் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டீல் வீலை அழகா ஸ்போக்ஸ் ஷேப்ல கொடுத்துட்டு அதுக்கு மேல வீல் கப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு அலாய் வீல் மாதிரியே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 195/55 R16 டயர். ஸோ ரொம்ப நீட்டாக தான் இருக்கு. ஸோ இங்கே ஒரு பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக் கேலிப்பர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரெட்ல பெயிண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் மிரர் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் டாப் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோரூமில் ஒரு 10,000 நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்ல வந்து பெயிண்ட் பண்ணி அவங்களே தருவாங்க. உங்களுக்கு ஆர்சி புக்ல வந்து டியூல் டோன் அப்படின்ட்டு வரும். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நீட் அண்ட் க்ளீனாக ஒரு லைன் போகுது. ஸோ அந்த லைன் அக்ராஸ் எண்டு வரைக்கும் போகுது. ஸோ பேக்ல டைல் லேம்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹாலோஜன்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் எல்இடி செட்டப் தான். ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹுண்டாயோட போல்டாக ஒரு லோகோ ஒன்று இருக்குது, இங்கே i20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ரேசிங் ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கு காரு. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங்கில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ ஒரு நீட்டான பூட் ஸ்பேஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு லக்கேஜ் ஒரு 5 பேக் வைக்கலாம், மேக்ஸிமம் 5 பேக் வைக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ல ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் கொடுக்கல, பட் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பாய்லர் எதுவுமே கொடுக்கல, மேபி நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல வாங்கி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இப்போ உட்காந்து பார்ப்போம். ஸோ டோர் நல்லா வைடா ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபுல்லா பிளாக் தீம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 5'8" உள்ள ஒரு பர்சன் உட்கார்ற அளவு தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 6 feet டால் உள்ள ஒரு பர்சன். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ரூம் இருக்கு, ஹெட் ரூமும் சூப்பராகவே இருக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எல்இடி லைட் இருக்கு. அண்ட் ஏசி வென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து யூஎஸ்பி பவர் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3% கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்னா கொஞ்சம் அது டவுட் தான். பட் 2% நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இங்கே ஒரு சின்ன ஹம்ப் ஒன்று இருக்கு. இங்கேயும் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேகசின் ஹோல்டரும் இங்கே ஒன்று, தென் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது, பட் 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1 2 and 3. ஸோ தேர்ட் பேசஞ்சருக்கும் இங்கே சூப்பராகவே சீட் பெல்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு போய் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த கார் யார் வாங்கலாம்
அப்படின்ட்டு உங்களுக்கு டிரைவிங்ல சொல்றேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 9 lakhs கிட்ட வரும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டா நான் கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ டோர் லாக் பண்றது அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டோர் ஷட்டே நல்லா ப்ராமிசிங்கா இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம கார் ஆன் பண்ண உடனே ஸோ டிஜிட்டல் கிளஸ்டர் சூப்பராகவே இருக்குது இதில். ஸோ ஃபுல்லாக ஒரு ப்ளூ தீமில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வென்ஸ்க்கு அழகாக ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் இவங்க சீட் கவர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி, இங்கே ஒரு ஏர் பேக், ஸோ டியூவல் ஏர் பேக் இதில். ஸோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் கனெக்டிவிட்டி, ஹுண்டாய் ப்ளூ கனெக்ட் எல்லாமே இருக்குது இதில். ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரிவர்ஸ் கேமராவே நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பரான வேல்யூ ஃபார் ஃபீச்சர்ஸ். ஸோ இங்கே மிடில் ஏசி வென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக்கில் இருக்க பேசஞ்சருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி தான் எல்லாமே. ஸோ ஃபுல்லாகவே இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி தான். ஸோ பில்ட் குவாலிட்டி ஸ்விட்சஸ்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்குது. லைக் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்விட்சஸ் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம், சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 12 volt சாக்கெட் இருக்குது அண்ட் யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ சைடில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் டிஆர்எல், தென் ஹெட் லேம்ப்ஸ், ஹை பீம், லோ பீம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவும் போல் வைப்பர் அண்ட் வாஷருக்கான கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 2 nozzle ஸ்ப்ரேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது 2-வே எனாஃபாக தான் இருக்குது. அவ்வளோ ஸ்ப்ரே வருது, சூப்பராகவே க்ளீன் பண்ணுது. ஸோ ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் டீகட் ஸ்டியரிங் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு 4 spokes ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெட்டா எல்லாத்துலேயும் நம்ம சேம் ஸ்டியரிங் தான் பார்ப்போம். ஸோ ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல், தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்விட்சஸும் நமக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா, டிரைவிங் இன்ஃபோ, தென் ஃபியூல் எக்கானமி எல்லாமே நம்ம வந்து ரைட் சைடில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கால் அட்டென்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், தென் வால்யூம் கண்ட்ரோல். டேஷ்போர்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சைடில் இங்கே 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. தென் க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய க்ளவ் பாக்ஸ் தான் இது. ஸோ பெருசாக இருக்குது க்ளவ் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ டிமிங் ரியர் மிரர் கேட்டால் கிடையாது, இது வந்து மேனுவலாக தான் நம்ம ஆட்டோ டிமிங் பண்ணிக்கணும். இது ஒரு நார்மல் மிரர் தான். இங்கே 2 லைட்ஸ், ஸோ இங்கே 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பிரைட்டாக. அண்ட் இங்கே மிரர் ஹோல்டர் இருக்குது. இங்கே வெறும் மிரர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் கிடையாது. இங்கே மிரர் கிடையாது. ஸோ ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நார்மலான ஹுண்டாயோட ஸ்விட்சஸ் தான். ஸோ ஹுண்டாயோட எல்லா கார்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ சேம் ஸ்விட்சஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கீழே பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப் லெவலர் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஹேண்ட்லிங், மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன். ஸோ நம்ம எல்லா டிரைவிங் அப்பவும் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போ டிரைவிங் பண்ணாலும் நீங்கள் சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரி மாட்டிக்கிட்டு டிரைவ் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லெஃப்ட் லைனில் இருக்கோம். ஸோ லெஃப்ட் லைனில் இருந்து நம்ம ரைட் லைனுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹைவே மாதிரி தான். ஸோ எப்போ நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணாலும் இண்டிகேட்டர் போட்டு லேன் சேஞ்ச் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லெஃப்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்க வெறும் ஹெல்மெட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே லேன் சேஞ்ச் ஆகும்போது சைட் மிரர் பார்த்து லேன் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ நான் இந்த கார் எதுக்கு ரிவ்யூ பண்றேன் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாம அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 டிசம்பர்ல இந்த மாடலுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 2 lakhல இருந்து 1.5 lakh வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. நீங்க நியூ கார் வாங்க ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைம் இதுதான். நீங்க ஷோரூம் விசிட் பண்ணிட்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு பதில் இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஃபேஸ் லிஃப்ட்ல ஒன்றும் பெரிய மேக்கப் கிடையாது, சும்மா சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும்தான். ஸோ ஸ்டேரிங் நம்ம ஸ்டார்டிங் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தான். ஸோ ரொம்ப லைட்டான ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அவங்க 2018ல ஸ்டேரிங் அப்படின்ட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க, எலக்ட்ரானிக்கல் ஸ்டேரிங் அப்படின்ட்டு அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப லைட்டாக இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு 110 ஒரு 120 நம்ம ரீச் ஆனோம்னா ஸ்டேரிங் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ், நல்ல ஒரு வெயிட் தெரியுது ஸ்டேரிங்ல. ஸோ ரெகுலராக டிரைவ் பண்றவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 120 நம்ம போனோம்னா வெயிட் இருக்கும் ஸ்டேரிங்ல. ஸோ நீங்களே பாருங்க, நான் வந்து ஜஸ்ட் ஃபிங்கர்ல தான் நான் வந்து பண்றேன், உங்களுக்கு கார் மூவ் ஆகுறது தெரியுது. ஸோ அவ்வளோ ஒரு லைட்டான ஸ்டேரிங். ஸோ சிட்டி யூஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னா இதை நான் ரெஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு சஸ்பென்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டிஃபரும் சொல்ல முடியாது, சாஃப்டரும் சொல்ல முடியாது, ஒரு மிக்ஸ் பேஸ்ல இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து பெஸ்ட் சஸ்பென்ஷன் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்குள்ள தான் மோஸ்டா இந்த மாதிரி கார்ஸ் வந்து டிரைவ் பண்ணுவோம். ஒரு 50-50 தான் சொல்லுவேன். ஸோ சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இந்த பாட் ஹோல்ஸ்ல விடும்போது உங்களுக்கு அந்த அண்டுலேஷன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து உள்ள தெரியாது. பட் அதுவே நம்ம வந்து ஹைவேஸ்க்கு போனோம்னா நம்ம ஒரு 110 ஸ்பீட்ல வந்து கார்னரிங் கட் பண்ணும்போது நமக்கு வந்து வண்டி வந்து பாடி ரோல் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கு வந்து பெஸ்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான். ஸோ நல்ல ஒரு டாப் ஸ்பீட்ல நீங்க லேன் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது உள்ள. ஸோ இந்த கார்ல மிக்ஸ்டா தான் இருக்கு. ஸோ பெஸ்ட் சஸ்பென்ஷன் நான் சொல்லுவேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு கார்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. ஸோ ஆடி டர்போ டாக்ஸ், ஸோ இன்ஸ்டா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் அதுதான். ஸோ அதுல நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் நான் த்ராட்டல் ப்ரெஸ் பண்ண உடனே நல்ல ஒரு த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் ஒரு சின்ன ஒரு லேக் ஒன்று இருக்கு, சைலண்ட் பிஃபோர் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் லேக் இருக்கு. பட் அந்த மில்லி செகண்ட் லேக் போனதுக்கு அப்புறம் வண்டி ராக்கெட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவு ஒரு பிக்கப் இருக்கு கார்ல. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி கியர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ ரோட் காலி ஆகட்டும். நான் இப்போ செகண்ட் கியர்ல இருக்கேன். ஸோ நான் இப்போ நல்லா ஒரு ஹார்டா புஷ் பண்றேன். நான் அரௌண்ட் ஒரு 4000 RPM நம்ம வந்தாச்சு. பட் இன்ஜினோட நாய்ஸ் உள்ள அப்படி கேட்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர். தென் தேர்ட் கியர் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ண உடனே வண்டி வந்து அப்படி ஒரு புல் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 80 ரீச் பண்ணிட்டோம். ஸோ 4000 RPM நம்ம வந்தாச்சு. பட் 4000 RPMலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளன்னு நமக்கு நல்லாவே கேட்குது. ஸோ உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிற இன்ஜினோட நாய்ஸ் கார் எந்தூசுள்ள ஒரு பர்சனுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபீல் குட் மியூசிக் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேக் வந்து நான் வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த லேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிரைவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 2 கியர் மேக்ஸிமம் தேர்ட் கியர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த சிட்டிக்குள்ள நம்ம யாருமே வந்து இந்த ரேஸ் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ சிட்டிஸ்குள்ள ஓட்டுறதுக்கு அந்த ஒரு லேக் வந்து கண்டிப்பாக நான் வேணும்னு தான் சொல்லுவேன். நீங்க பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல வந்து அந்த லேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் ஒன்ஸ் நீங்க ஹைவேஸ் டிரைவ்ல பாத்தீங்கன்னா அந்த லேக் பாத்தீங்கன்னா மினிமலா தெரியுது. பட் அவ்வளோ வந்து ஒரு மேக்சிமம் அதை வந்து ஒரு ஃபால்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து எல்லா காசுலயும் நம்ம இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 60ல நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ லேன் சேஞ்ச் ஆகும்போது நீங்க இண்டிகேட்டர் போட்டு தென் மிரர் பார்த்துட்டு லேன் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இங்க பாத்தீங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து அங்கங்க இருக்கு. பட் அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா உள்ள வந்து மினிமலா தெரியுது. ஒரு மேக்சிமம் அமௌண்ட் தெரியல, பட் மினிமலா நமக்கு தெரியுது. பட் அது ஒன்றும் நமக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக் கிடையாது. ஸோ ஹேண்ட்லிங் பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஹேண்ட்லிங். மேபி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பிராண்ட் கார் ஓட்டிட்டு சடனா நீங்க i20ல நீங்க கை வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஸ்டியரிங்க்கு செட் ஆகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த ஸ்டியரிங். நீங்க பெங்களூர் இல்லைன்னா சென்னையில இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டிராஃபிக்கோட பெயின் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு
கண்டிப்பா இந்த கார் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நம்ம என்னதான் வந்து ஒரு 110 120ல நம்ம ஹேண்டில் பண்ணாலும் நம்ம சேஃப்டியை என்ஷூர் பண்றது பிரேக்கிங் தான். ஸோ இந்த கார்ல பிரேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நல்ல பிரேக்கிங் தான் இது. ஒரு 120 130ல நீங்க போய்கிட்டு சடனா உங்களுக்கு பிரேக்கிங் பண்ணணும்னா ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் நீங்க பிரேக் பெடல்ஸ் மேல கால் வைங்க, அதோட வேலையை அது பர்ஃபெக்டா பார்க்கும். ஸோ மைலேஜ் வந்து ப்ராப்ளமே இல்லை. சிட்டிஸ்குள்ள உங்களுக்கு 12 to 13 கம்பல்சரி உங்களுக்கு தரும். நீங்க ஒன்ஸ் ஹைவேஸ்ல ஒரு 100 to 110ல க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 16 to 17 கண்டிப்பா தரும். ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த கார் எடுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ லேடிஸ் வந்து என்ன கார் வந்து பெஸ்ட் கார் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. ஸோ ஹுண்டாயோட மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 தான் வந்து பில் வரும். அதுவும் நான் சொல்றது வந்து இயர்லி தான் சொல்றேன். ஜென்ரல் சர்வீஸ், ஸோ மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் மந்த்லி 10K தான் வரும், சாரி இயர்லி. ஹுண்டாயோட சர்வீஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால நீங்க எங்க போனாலும் 2 ஷோரூம் கம்பல்சரி இருக்கும். ஒன்னு மாருதி சுசுகி அண்ட் தென் ஹுண்டாய். ஸோ ஹில் ஸ்டேஷன் நீங்க போனாலும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்க எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் உங்களுக்கு கம்பல்சரி சர்வீஸ் சென்டர் இருக்கும். அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம சொல்லவே வேணாம், ஹுண்டாயோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஸோ இந்த கார் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் டெய்லி ஆஃபீஸ் போறேன், எனக்கு பைக்குக்கு பதில் எனக்கு கார் வேணும், ஒரு நல்ல மைலேஜ் பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா வேணும் அப்படின்னா இந்த கார் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு 1500க்கு நீங்க வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நீங்க 1 வீக்குக்கு சென்னைக்குள்ளேயே எனக்கு 10 கிலோமீட்டர்ஸ் தான் அப் அண்ட் டவுன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கார் வந்து வாங்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இப்பதான் வந்து காலேஜ் என்டர் ஆகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஹேட்ச்பேக் வேணும். ஸோ அந்த மாதிரி எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து நீங்க Hyundai i20 மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பக்கெட் லிஸ்ட்ல இல்லைன்னா தயவு செஞ்சு ஆட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேட்ச்பேக். ஸோ சொல்லும் போதே அங்க வந்து ஸ்விஃப்ட் போகுது, ஸோ அதுவும் நல்ல ஹேட்ச்பேக் தான். ஸோ உங்களுக்கு கார்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. ஸோ ஆடி டர்போ டாக்ஸ், ஸோ இன்ஸ்டா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் அதுதான். ஸோ அதுல நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ இந்த பிளசண்டான ஈவினிங்ல இவங்க கூட இன்னுமே பிளசண்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கார் ரிவ்யூல பார்ப்போம்.